So, hi trader. So, market rebounds back ஆக ஆரம்பிச்சிருச்சா? ஸோ மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு? எட் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் குளோபலாக என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு, தயவு பண்ண சம்பவம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் ட்ரேடர் சாட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் வந்து க்ளோசிங்ல பார்க்க போனோம்னா 22,550 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல மட்டும் 22,106 இருந்து 22,552 வரைக்கும் நிஃப்டி வந்து மூவ் ஆயிருக்கு, ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது கூடயே சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 74,000 ஸோ அது கூட சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 74,334 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அதையும் நம்ம செக் பண்ணோம்னா 72,500 இருந்த சென்செக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 74,352 வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸா மறுபடியும் ஒரு லெவலை ரீச் பண்ணிட்டு திரும்பி கீழே வருமா, இனி இங்கேருந்து மறுபடியும் மேலே போகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக லாஸ்ட் வீக் நடந்த நிஃப்டி சென்செக்ஸோடைய பிக்சர். ஸோ இது கூடயே நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் வீக் மட்டும் கிட்டத்தட்ட 15,000 கோடியை அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இன்னும் செல் ஆஃப் மோட்ல தான் இருக்காங்க. டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 20,900 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எஃப்ஐஐ ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி பை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோ டவுட். பட் ஆனால் ஒன் கேட்ச் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹியூஜா செல் ஆஃப் பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஐஸ் கம்மியா செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹியூஜா செல் பண்ணிக்கிட்டு இருந்த எஃப்ஐஐஸ் கம்மியா செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐக்கு ஏதோ சம் ஹோப் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது, ஃபியூச்சர்ல அவங்க செல் ஆஃப் பண்றாங்களா இல்லை பைபேக் பண்றாங்களா, பை பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க செல் ஆஃப் மோட்ல தான் இருக்காங்க. பட் ஆனால் செல் பண்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ரீபவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படிங்கிறத இன்னொரு டேட்டால நம்ம வந்து ஒரு ஐடியாக்கு வரலாம். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஆப்வியஸ்லி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் P/E ரேஷியோ. ஸோ P/E ரேஷியோ நம்மளுடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயர்லி ஆவரேஜ் வந்து பார்க்கும்போது 20% தான் P/E உடைய ரேஞ்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது செப்டம்பர்ல கிட்டத்தட்ட 24.2 இருந்த P/E ரேஷியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் பீக்ல நின்றுட்டு இருந்த P/E ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சு கிட்டத்தட்ட 19 வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த லாஸ்ட் வீக்ல 20ல நிக்குது. ஆக்சுவல் நம்மளுடைய ஆவரேஜ் P/Eக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். P/Eங்கிறது வந்து பாட்டம் மோஸ்ட் நம்ம ஆஸ் யூசுவல் ஆவரேஜ் P/E ரேஷியோக்கு வந்தாச்சு. ஓகே. ஸோ இன்னும் இது மட்டும் போதும். ஸோ இதுதான் பாட்டம் பாயிண்ட். இனி இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும், ரீபவுன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு P/E ரேஷியோ வச்சு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. இன்னும் நிறைய பெராமீட்டர்ஸ் பேக் எண்ட்ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுதான் மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத ஃபியூச்சர் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது கூடயே வந்து நம்மளுடைய USD INR பார்த்தோம்னா ஸ்லைட்லி டிராப் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா கிடைச்சிருக்கு. அதுக்கு தலைவருக்கு தான் நன்றி சொல்லணும். தலைவர் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணியும் ஒரு சில டேட்டாஸ்லாம் பேஸ் பண்ணியும் INR வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது கூடயே வந்து மெயினா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய யூகே குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜா டிராப் ஆயிருக்கு. ஸோ ஹியூஜ் டிராப் ஆயிருக்கு. ஸோ யூகே குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7,030 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய யூகே குரூட் ஆயில் கம்மியாகிறது நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூட் பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்டர்லிங்க் ஆகி குளோபலி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோல் இதுல இருந்து ஸோ இந்த ஒரு விஷயமே நம்மளுடைய மார்க்கெட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய
சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் இன்டர்லிங்க் வந்து இந்த யூகே குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மி ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓவராலாக டேட்டா வைஸ் நம்ம வந்து பார்த்துட்டோங்க. இப்போ அடுத்து என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு, ஸோ தலைவன் பண்ண சம்பவம் என்னென்ன, ஸோ இன்னும் குளோபலா வந்து என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தலைவன்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து மேஜரா எல்லாரும் பேசிக்கொண்டிருந்த பேசு பொருளா வந்து தலைவன் பண்ண சம்பவம் தான். ஸோ உக்ரைன் வாருக்காக நம்ம வந்து ஜெலன்ஸ்கி வந்து அங்கேருந்து யூஎஸ் வந்திருந்தாரு. ஸோ வந்திருந்தப்போ பெருசாக அவருக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை. லிட்ரலி அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி மோட்ல வந்து திருப்பி அனுப்பப்பட்டார். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உக்ரைனுக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணதை எனக்கு நான் திருப்பி வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எனக்கு நீ கொடுத்துரு அப்படிங்கிற மோடில் தலைவன் வந்து பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பட் ஜெலன்ஸ்கி வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு நான் அங்கேருந்து வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவர் நேராக வந்து யூரோப் கண்ட்ரிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக போயிருக்கிறாரு. இப்போ ஆப்வியஸ்லி யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மோட்ல தான் வந்து ஸ்டில் வந்து ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து பாசிட்டிவா நான் வந்து ராணுவத்துக்காக நான் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன், நிறைய எக்ஸ்பென்சஸ் நான் வந்து பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ராணுவத்துக்காக. ஸோ டிஃபென்ஸுக்காக ஏகப்பட்ட மணியை வந்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் நியூஸ். அது கூடவே வந்து தலைவனோட டேரிஃப் தான். ஸோ டேரிஃப் வந்து கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மாதம் போடுறேன்னாரு. அதுக்கப்புறம் இல்லை முடியாது நான் இந்த மாதம் 4ஆம் தேதியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், மார்ச் 4ஆம் தேதியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை வேணாம் நான் உனக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏப்ரல் மாதத்துக்கே போயிட்டாரு. ஆக்சுவலாக வந்து லிட்ரலி வந்து இவர் வந்து ஒரு ட்ரேட் வார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பீஸ்ட் மோட்ல இறங்கி இருக்காரு. ஸோ இறங்கினதுலேருந்தே எல்லாம் வந்து நியூஸ் எல்லாமே வந்து பரபரப்பாகவே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தலைவன் வந்தாலே பரபரப்பாக தான் இருக்கும். பட் அதே மாதிரி இந்தியாவுக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது நீங்க என்னோட கண்ட்ரில இருந்து வர குட்ஸுக்கு எப்படி இம்போர்ட்ஸ் நீங்க வந்து டேரிஃப் போட்டிருக்கீங்களோ அதே டேரிஃபை நான் வந்து இங்க அப்ளிகபிள் பண்ண போறேன் உங்களுடைய குட்ஸ் இம்போர்ட்ஸுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சுமூகமா. ஸோ நீங்க கம்மி பண்ணீங்கன்னா நானும் கம்மி பண்றேன்ப்பா அப்படிங்கிற மோட்ல போயிட்டாரு. ஸோ நம்ம இந்தியா அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து எதுவும் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டெஸ்லா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் தீவிரமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மேபி அது இந்த லெவலுக்கு சக்சீட் ஆகுது, நம்ம டாடா மோட்டார்ஸ் அண்ட் மகேந்திராவை பீட் பண்ணி அது சக்சீட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த கேம் எப்படி இருக்குங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். பட் இம்போர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இம்போர்ட்ஸ் டேரிஃபை வந்து நம்ம இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி பண்றேன் அப்படிங்கிற மோட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம், சைனா பக்கம் தலைவர் வந்து டேரிஃபை திருப்பும் போது சைனா ஒரே வார்த்தையில ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிட்டாங்க. நீங்க டேரிஃப் வாரா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே ஆர்மி டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சு நீங்க இறக்கி நீங்க வந்து வாருக்கு வந்தாலும் சரி, நாங்க ரெண்டுக்குமே ரெடியா தான் இருக்கோம். ஸோ நீங்க டேரிஃப் போட்டீங்க அப்படின்னா திரும்ப நாங்களும் உங்களுக்கு டேரிஃப் போடுறோம். ஸோ நீங்க வந்து அப்படிங்கிற மோட்ல தான் சைனா வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ டேரிஃப் விஷயம் இன்னும் ரொம்ப நாளுக்குலாம் எடுத்துக்கிட்டு இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிட்டரலி இந்த மந்த் எண்டு, ஸோ இல்லைன்னா ப்ராபப்ளி ஏப்ரல் மாசத்தோட இது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு தலைவன் கொண்டு வந்துருவாருங்கிறது தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பும். ஸோ இது கூடவே அப்கமிங் டேட்டாஸ் என்னென்ன வரப்போகுது, ரிப்போர்ட்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்பிஐ கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் ஆஃப் பண்ணலாமா இல்லை இதே லெவலில் மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவெடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் டேட்டாக்காக எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி பாசிட்டிவாக வந்தால் அங்கே ஒரு பவுன்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது
எதிர்பார்ப்பு. ஸோ இது கூட யூஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லாஸ் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சில பல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்கமிங்ல ஈகரா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் வர வர நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மார்க்கெட் வந்து ரீபவுன்ஸ் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ரீபவுன்ஸுங்கிறது 23,000 பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து மேபி ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ மறுபடியும் அகைன் 26,000 போகுமா அப்படிங்கிறது போகும், பட் நாட் இமீடியட்லி. ஸோ இமீடியட்டா போகாது, அது வந்து எப்போ போகும் அப்படிங்கிறத நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டெஃபினெட்லி இந்த இயர்க்குள்ளேயே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, பாய். ஸோ நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது விஷயங்கள் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னும் வேற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் இன்னும் அடுத்த வீடியோல இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். ஓகே, until then, bye.